நீங்களே கேளுங்க. இன்றைக்கி காலையிலேயே நம்மளுக்கு வீட்டில் பஞ்சாயத்து ஆகி போச்சு. பிரச்சனை தான் நண்பர்களே, குடும்பம்னாலே பிரச்சனை தான் வரும். ஆனால் நம்மளுக்கு ஓவராக வருது நண்பர்களே. சும்மா தான் வீட்டில் இருந்தேன், காய்கறி வாங்கிட்டு வரப்போ சொன்னாங்க. போனேன், போய் காய்கறி வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து பார்த்தா இந்த காய்கறி இப்போலாம் சரியில்லை, பூச்சி கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன், பூச்சி காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன், உருளைக்கிழங்கெல்லாம் பூச்சியாக இருக்குது, இது எதுக்கு வாங்கிட்டு வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. கடையில் இருக்கிறதான் நான் வாங்கிட்டு வர முடியும், நான் என்ன புதுசாக தயாரிக்க முடியும்? கடையில் அதான் வச்சுருந்தாங்க, நானும் தேடி பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இப்போ சரியில்லை அப்படின்ட்டு சத்தம் போடுறாங்க. நம்ம என்ன வேலை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் இப்படி குறை சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கே தெரியலை. இவங்களும் போய் வாங்கி தொலைய மாட்டுறாங்க. காய்கறி கடைக்கு இவங்க போக வேண்டியதானே, யார் பிடிச்சி நிறுத்தினா போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே. நம்மளை தான் அனுப்புகிறாங்க, நம்மளை தான் வாங்க தெரியாதுன்னு சொல்கிறாங்களா, அப்புறம் எதுக்கு அனுப்பிடுறாங்க? காலையிலே ஒரு 2 வாரத்தை நம்மளை திட்டினா தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் போல். என்ன வாழ்க்கை, போட்டு தாளித்து எடுக்கிறாங்க. நம்மளை வீட்டில் இருக்கிறதால நம்மளை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, துக்கப்படுத்துகிறாங்க, துயரப்படுத்துகிறாங்க. இவங்களுக்கு பயந்துட்டு எனக்கு சாப்பாடு கூட செல்ல மாட்டேங்குது. ஒருவேளை சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட முடியல என்னால். கஷ்டம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கா நண்பர்களே? அப்படி தான் இருக்கும். எல்லோரும் வீட்டிலையும் வெட்டியாக இருந்தோம்னா அப்படி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்கிறக்கூடாது.